ஸோ மேபி நம்ம ஃபில்ட்ரு பண்ணலை, நம்ம ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணலை, நம்ம வந்து யூஸ் பண்ணாத ரீசன்னால தான் இப்படி நடக்குது போல் அப்படின்னு சொல்லி செகண்ட் டைம் வந்து நான் ஸ்டாக்கிங்ஸ் அண்ட் பைப்பிங் பேக் வச்சு பண்ணி பார்த்தேன். நமக்கு தான் பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சியே ஒழுங்காக வரலையே, சரி பரவாயில்ல, நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாக்கிங்ஸில் போட்டுட்டு இழுத்து பார்க்குறேன். இழுத்தா தண்ணி மட்டும்தான் பைப்பிங் பேக்கில் வந்துச்சு. சரி என்னடா இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு, சரி நம்மளோட பேஸ்ட்டு வந்து ஃபில்டர் ஆகி இல்லாமல் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் டைம் என்ன பண்ணேன், நான் வந்து நைட் உட்காந்து ஃபில்டர் பண்ணுறேன், நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் உட்காந்து ஃபில்டர் பண்ணி அதில் மிக்சிங்லாம் பண்ணி டைரி ரிலீஸ்க்காக விட்டுட்டேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 தடவை பண்ண பேஸ்ட்டை விட அந்த பவுடரை விட இந்த பவுடர் கொஞ்சம் நைஸாக இருந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. சரி ஓகே, இப்போது இதை வச்சு பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி திருப்பி மிக்சிங் பண்ணி நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோம். வழக்கம் போல் ஸ்டாக்கிங்ஸை போட்டு இழுக்கும்போது வரவே இல்லை. ஸோ வராத ரீசன்னால் சரி இப்போ அடுத்து என்ன மிஸ்டேக்காக இருக்கும்னு நானும் யோசித்து பார்க்குறேன். கடைசியில் பார்த்தா நம்மளோட ஹென்னா பவுட்ரு தாங்க மிஸ்டேக்கு. ஸோ அந்த ஹென்னா பவுடரை வந்து எப்படி மிஸ்டேக்னு நான் கண்டுபிடிச்சேன் தெரியுமா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பேஸ்ட்டை வந்து எனக்கு வேஸ்ட் பண்ண மனசு வரல. அதனால் அதை நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். பைப்பிங் பேக்கில் டைரெக்டாக போட்டு கோன்ஸில் இறக்கி என் கையில் போட்டு பார்க்கும்போது ஓவர் நைட் போட்டேன். ஓவர் நைட் வச்சுட்டு நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். கொஞ்ச நேரத்தில் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டெயினுக்கு அப்புறம் ஒரு மெச்சூர் ஸ்டெயின் வரும்போது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி பிரைட்டாக டார்க்காக இருக்கும். ஸோ அந்த ஸ்டெயின் வந்து எனக்கு வரவே இல்லை. ஸோ அப்போது தான் எனக்கு புரிஞ்சது நம்ம ஹென்னா பவுடரில் தான் மிஸ்டேக் அப்படின்னு.